ஹாய், நான் உங்கள் கவி. இன்றைக்கி நம்ம எப்படி மேகி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அதுக்கு மேலே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆனியனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆனியன் நல்லா டீப் ஃப்ரையும் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஒரு பதத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோவும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அந்த கேப்பில் நம்ம பிளேட்டில் மேகியுமே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா 1000 ml நான் வாட்டர் வச்சுருக்கேன். 1000 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய தங்கச்சிக்காக. ரொம்ப நாளாக அவள் என்கிட்ட கேட்டுருந்தா, அக்கா செஞ்சுட்டாங்கக்கா அப்படின்ட்டு. ஸோ நானும் ரொம்ப ஆசையாக கேட்குறாளே அப்படின்ட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மசாலாவையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பீஸ் மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பீஸ் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிளேட்டில் வச்சுருந்த மேகியுமே நம்ம பேனில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அந்த 3 பீஸ் மேகி நான் பாயில் ஆன தண்ணியில் நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இந்த மேகி பாயில் ஆன தண்ணியில் நல்லா ஊறணும். ஊறினா மட்டும்தான் மேகி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலி நம்ம கருவேப்பிலை போட்டு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம மேகி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அது பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி மேகி ரெடி ஆகிடுச்சு.